வல்லாரக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெள்ளை எள்ளையும் வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். 4 மிளகாய், இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 கட்டு வல்லாரக்கீரை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி நிழல்லே உணர்த்தி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எண்ணெய் கொஞ்சம் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆற வச்சு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்மளுடைய வல்லாரக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.